நபி மூசா அழைத்தார், அல்லாஹ் நீக்கினான். நபி இப்ராஹிம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி தாவூத் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி நூஹ் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி ஜக்கரியா அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நபி அய்யூப் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், அல்லாஹ் நீக்கினான். நாம் அழைத்தோமா அல்லாஹ்வை? நாம் கேட்டோமா அல்லாஹ்விடத்தில்? நாம் முறையிட்டோமா, யா அல்லாஹ் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன், அவதிப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், இன்னல் படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லாஹ். என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன், யா அல்லாஹ் என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா? கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நோயால் சிரமப்படுகிறீர்களா, இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா, பிரிவால் சிரமப்படுகிறீர்களா, கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா? ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உங்களை விட இறைவன் உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான். கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை. உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. அவன் உங்களோடு இருக்கிறான். அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இல்லை என்றாலும், இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும், உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். அது போதும் நமக்கு. இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும். உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டமில்லை. உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை. நபி